நமஸ்காரம். திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் திருப்பியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அஸ்வாரூடா தேவி என்கிற லலிதா சஹஸ்ரநாமத்தில் 67வது நாமமான அஸ்வாரூடா திஷ்டிதாச கோடி கோடி பிராவிரதா என்கிற ஒரு நாமம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரிக்கு இருக்கிறது. அம்பாளுடைய ஆயிரக்கணக்குக்கு அவதாரங்களில் ரொம்ப விசேஷப்பட்ட ஒரு அவதாரத்தை பற்றி நம்ம பார்த்திருக்கிறோம். சம்பத்கரி தேவி. அந்த சம்பத்கரிய தேவியை வேண்டிக் கொண்டு அவளுடைய அந்த மந்திரத்தை எழுதினவர்களுக்கு எக்கச்சக்கமாக ரிசல்ட்ஸ் வந்திருக்கிறது. எனக்கு மெயில்லையும் மெசேஜஸ்லையும் வந்திருக்கு. அதை தவிர கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பவர்ஃபுல்லான இன்னொரு தேவி தான் அஸ்வாரூடா. பண்டாசுரன் என்கிற அரக்கனை வதம் பண்ணுவதற்காக அம்பாளின் படைகளில் குதிரைப்படையின் தலைவிதான் அஸ்வாரூடா. அதில் கோடிக்கணக்கான குதிரைகள் இருப்பதில் அஸ்வாரூடா என்கிற தேவி விராஜிக்கும் குதிரையின் பேர் அபராஜிதா. அந்த அபராஜிதா என்கிற குதிரையின் மேல் இருந்து அந்த குதிரைப்படையை அவள் வழி நடத்துகிறாள். அம்பாளுக்கு 4 கைகள் இருக்கிறது. அதில் ஒரு கையில் பாசம் இருக்கிறது. பாசம் என்றால் கயர் மாதிரி உண்டு. சாட்டை இருக்கிறது. அப்புறம் அந்த குதிரையோட அந்த கயரையும் அவள் இழுத்து பிடிச்சிருக்கிறாள். இந்த ரூபத்தை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். சிவப்பு நிற ஆடை அணிந்துதான் அவள் குதிரை மேல் விராஜிக்கிறாள். அவளுடைய சிரசில் சந்திரன் இருக்கிறார். அவள் யுத்த களத்தில் இருந்தாலும் அவளுடைய முகம் ரொம்பவும் பிரசன்னமாக பிளசண்டாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நிறைய குதிரைகள் அவளுக்கு இருந்தாலும் அந்த வெள்ளையா இருக்கிற தவளாஸ்வம், வெள்ளையாக இருக்கிற அந்த அபராஜிதா என்ற குதிரையின் மேல்தான் அவள் இருக்கிறாள். அஸ்வாரூடா தேவியை பெரும்பாலும் தாந்திரிக முறைப்படிதான் வழிபட்டு வருகிறார்கள். அவள் இருக்கிறாளே இந்த குதிரைகள், அந்த குதிரைகள் என்னது? அந்த குதிரைகள் நம்மளுடைய பஞ்சேந்திரியங்களை குறிக்கிறது. அவள் என்ன பண்ணுகிறாள்? மனசாகிற அந்த குதிரைகளை அடக்குகிறாள். அவளுடைய மந்திரத்தை 108 உரு தினமும் ஜபித்து வந்தீர்களானால் உங்களுடைய மனம் உங்கள் கைக்குள் இருக்கும். உங்கள் மனம் பூர்ணமாக உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை எதனால உங்களால் அடைய முடியவில்லை? உங்கள் மனது நீங்கள் சொல்லும்படி கேட்பதில்லை பெரும்பாலான சமயத்திலும். அதற்காக உங்கள் மனதை கட்டுப்படுத்த இந்த அஸ்வாரூடா மந்திரம் உதவுகிறது. தவிர உங்களுக்கு மனோசக்தியும் தைரியமும் அந்த பயத்தை போக்கி மனதில் அபாரமான தைரியத்தை கொடுப்பவள் அஸ்வாரூடா. அவளின் மந்திரமானது அம்பிகா அநாதி நிதனா அஸ்வாரூடா அபராஜிதா. அம்பிகா அநாதி நிதனா அஸ்வாரூடா அபராஜிதா. இந்த மந்திரத்தை ஜபித்து வந்தீர்களானால் உங்களின் திருமண வாழ்க்கையும் அமோகமாக இருக்குமாம். அதே மாதிரி படிக்கும் குழந்தைகளுக்கு மனது ஒருநிலைப்பட்டு எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கான்சன்ட்ரேஷனுடன் படிக்க இந்த மந்திரம் உதவுகிறது. படிக்கும் குழந்தைகள் பரீட்சைக்கு தலைநாளன்று 36 தடவை இந்த மந்திரத்தை ஜபித்தால் அடுத்த நாள் பரீட்சை ரொம்ப அமோகமாக எழுத முடியும். அதே மாதிரி விவாகமாகாத பெண்களும் பசங்களும் இந்த மந்திரத்தை ஜபித்தால் பசங்களுக்கு நல்ல பொண்ணு அமையவா, அதே மாதிரி பொண்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதற்கும் இந்த மந்திரம் உதவும். செவ்வாயினால் திருமணம் தடைப்பட்டு இருக்கிற பொண்களுக்கும் பசங்களுக்கும் இந்த மந்திரம் 7 செவ்வாய்க்கிழமை 11 தடவை வச்சு இந்த மந்திரத்தை ஜபித்து வந்தால் தடைப்பட்ட திருமணம் அதற்குண்டான வழிகளெல்லாம் திறந்து கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளுக்காக அம்மாக்களும் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். குழந்தைகள் பரீட்சைக்கு முன்னோடியாக ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை கையால் மூடி வைத்து இந்த மந்திரத்தை 108 தடவை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த 108 தடவை சொன்னதற்கு பிறகு இந்த தண்ணியை உங்கள் குழந்தைக்கு குடிக்க கொடுங்கள். இந்த மாதிரி செய்து வந்த நிறைய குழந்தைகள் நல்ல படிப்பில் நன்றாக முன்னேறினதாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஒருத்தரோட கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அதிகரிக்க இந்த அஸ்வாரூடா மந்திரம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதிலேயுமே பீஜ மந்திரங்கள் வரக்கூடின, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தாந்திரிக மந்திரம் இருக்கிறது. அது நான் இங்கே உங்களுக்காக கொடுக்க போவதில்லை. ஏனென்றால் அது
ஒரு குருமுகமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மந்திரம். அது நான் இங்கே நெட்டில் கொடுத்தேன்னா நீங்கள் அதை சொல்லி ஏதாவது விபரீதமான விளைவு வந்ததுனால் அது நான் விரும்பவில்லை. இது எல்லோராலும் ஜபிக்கக்கூடிய அந்த ஒரு 2 வரி மந்திரத்தை தான் கொடுத்திருக்கிறேன். இது நீங்கள் சேஃபாக எத்தனை முறை வேணுமானாலும் ஜபிக்கலாம். இது குழந்தைகளுக்கும் கல்யாணமாகாதவர்களுக்கும் மட்டுமில்லை, எல்லோராலும் ஜபிக்கக்கூடிய இந்த அஸ்வாரூட மந்திரம் எந்த விதமான பிரச்சனைக்கு பரிகாரமாகவும் நீங்கள் சொல்லலாம். இந்த தேவி முக்கியமாக உங்களுடைய புத்தியை நல்ல கூர்மைப்படுத்துவள். அதே மாதிரி உங்களுடைய மனதிற்கு அபாரமான சக்தி வந்துவிடும். இது 2 இருந்தாலே உங்களுடைய எந்த பிரச்சனையுமே நீங்கள் சுலபமாக கைகாரியம் பண்ணி கொள்ளலாம். அஸ்வாரூட தேவியை வழிபடுவது எதிரிகளை வெல்லவும், தடைகளை நீக்கவும், பயம் மற்றும் கவலைகளை போக்கவும் உதவும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக வாராகி தேவியின் அம்சமாக அஸ்வாரூடா தேவி கருதப்படுவதால் வாராகி தேவியுடன் சேர்த்து இவளையும் வழிபடுவது வழக்கம். அஸ்வாரூடா தேவிக்கு யந்திரங்கள் உள்ளன. அவற்றை வீட்டில் வைத்து வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அஸ்வாரூடா தேவியின் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் ஆளுமை மேம்படும் என்றும் கூறப்படுகிறது. திரு ஆதிசங்கரர் தன்னுடைய சிவானந்த லஹரியில் 43ஆம் ஸ்லோகமான மாகச்சா என்பதில் கூறியிருக்கிறார், என் மனதில் உள்ள காமக்ரோதாதி குணங்களை வேட்டையாட நீதான் வர வேண்டும், அவைகளை வதம் செய்ய வேண்டும் என்று அஸ்வாரூடா தேவியிடம் முறையிட்டிருக்கிறார். உலக சம்சார பந்தத்திலிருந்து குடும்பத்தை தர்ம மார்க்கத்தில் நடத்த அஸ்வாரூடாவின் ஆசி பெற்று நான் எனும் மமதையை அழித்து பழக்கப்பட்ட யானையை போல் சம்பத்கரி தேவியின் அருளால் இந்த உடலை சுத்தமாக வைத்துக்கொண்டு அதை ஆட்டிப்படைக்கும் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி வாராகி தயவால் கர்மாக்களை ஒழுங்காக செய்து அம்பிகையின் அருளை பெற வேண்டும் என்பதே இந்த யானை குதிரைகளின் தத்துவம். முன்னால வீடியோ செய்திருக்கிற சம்பத்கரி தேவியும் மிக சக்தி வாய்ந்தவள். அதே அளவுக்கு சக்தி வாய்ந்தவள் இந்த அஸ்வாரூடா தேவியும். இந்த 2 தேவிகளையும் மனதில் பார்வதி தேவியாக தியானித்து அவள் இந்த ஸ்லோகங்களை சொல்லி வாருங்கள், இந்த மந்திரங்களை சொல்லி வாருங்கள். அவளின் கடாட்சம் எல்லோர் மேலும் இருக்க நான் பிரார்த்தனை செய்கிறேன். இன்னும் ஒரு பயனுள்ள தொகுப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இதுவரையும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணவும், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணவும்.